ஹலோ ஆல், வெல்கம் டு கே மோட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பேக் சைட் நெக்கு எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி ட்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி எப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவுக்கு எப்படி ட்ரைஸ் பண்ணுறது அப்படிலாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்லீவை வந்து மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம், கிளாத்தில் மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்க்கு மேலே அப்படியே உங்களோட ட்ரேசிங் பேப்பரை வச்சிங்க அப்படின்னா அந்த மார்க்கிங் வந்து தெரியும். ஸோ அந்த மார்க்கிங்கை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசைனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை அந்த பார்ட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைனை எப்படி எடுக்கணும், அதை எப்படி பேப்பருக்கு மாற்றணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆரி ஒர்க்கை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரி ஒர்க் பேசிக் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? நம்ம ஏன் எல்லோ கலர் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத கலர்ஸ் ஆகிடக்கூடாது, எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி, அதாவது ஒரு மாதிரி கலர் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஆயிரும். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அது வந்து அந்த சாயம் இருக்காது. அதுக்காக தான். ஸோ பொறுமையாக ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த ரவுண்டு தான் வரப்போகுது, திலகம் தான் வரப்போகுதுங்கிறதுக்கு ஜஸ்ட்டு கோடு போட்டாலே போதும். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இது வந்துடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பத்திரமா வந்து இது பண்ணோம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று மாற்றிட்டோன்னா நம்ம ஃபுல் ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு இடத்தால் ஃபுல் ஃபினிஷிங்குமே வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக ட்ரைஸ் பண்ணுங்கள். நல்ல இந்த ₹2 பேனா இருக்குல்ல, அந்த பேனா வாங்கி அதை ட்ரைசிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அது நல்லாவே டார்க்காக விழும். அதோட எட்ஜ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக முடிச்சுருங்க. எந்த இடத்தையும் விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ வந்து பென்சிலில் தான் வந்து ட்ரேசிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் பென்னோ பிளாக் கலர் பென்னோ வச்சு நீங்கள் மற்ற இடத்துல ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ட்ரா பண்ணாமல் விட்டுருக்கோன்னு. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கையிலேயே பிடிச்சி பண்ணும்போது பேப்பர் நகண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 சைடும் வந்து குண்டூசி வச்சு குத்திட்டீங்க அப்படின்னா பேப்பர் நகண்டு போகாது, அந்த இடத்துல வந்து எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்காக எடுத்து பிக்சரையும் மாற்றிட்டோம். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட என்னன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திலகம் ஷேப்பை தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா திலகம் ஷேப்பை வந்து ஒரு மையமாக வச்சுட்டு தான் இந்த கொடி டிசைனையே நம்ம போட்டோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பேக் சைட் நெக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறீங்க, அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. எப்போவுமே ஒரு கொடி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேங்கோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திலகம், அதுக்கப்புறம் பீகாக்கை யூஸ் பண்ணி கூட கொடி டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட் ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு ஒரு கொடி டிசைன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஃப்ளவர் வச்சு கொடி டிசைன் வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த கொடி டிசைனை பண்ணுறோமோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணிடணும். நம்ம இப்போது திலகம் ஷேப்பை வச்சு தான் இந்த கொடி டிசைனை ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு நம்ம டிஸ்டர்பாக இருக்கோன்னா ஃபஸ்ட்டு இந்த திலகம் ஷேப்பெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். இந்த திலகம் ஷேப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கு. சுகர் பீட்ஸை நல்லா நெருக்கமாக கொடுங்க, ஒட்டின க்ளூ வந்துடக்கூடாது. ஸோ பார்த்து கொடுங்க. ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த இதை எல்லா திலகமுமே ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இல்லை ஒவ்வொரு திலகமாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுனால ஓகே, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திலகம் ஷேப்பை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே இந்த ஷேப்பில் வர டிசைன்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா நீடில் எப்படி பீடை வந்து லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நான் உங்களுக்கு
உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கண்டிப்பாக, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பீட் ஒர்க்குக்கு உட்டன் நீடிலும் யூஸ் பண்ணலாம், அயன் நீடிலும் யூஸ் பண்ணலாம். அயன் நீடில் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற நீடில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி நீடிலே இது ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஜர்தோசி ஒர்க் அப்படி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. இது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் போடணும். நீங்கள் வந்து 2 ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட மெஷர்மெண்ட்டு மாறும். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்டோன் வேணும்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து நல்லது. அதுக்காக நீங்கள் எல்லா ஷேப் ஒரு திலகமில் வச்சுட்டு எல்லா திலகமுக்குமே அதே தான் வரும்னு நினச்சிட வேண்டாம். ஏன் அப்படின்னா சில திலகமுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணுங்கிறக்காண்டி ரெண்டு சுகர் பீடோ ஒரு சுகர் பீடோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டோன் செயினில் ஒரே ஒரு குட்டி ஸ்டோன் மிஸ் ஆனால் கூட நம்ம அதுக்காக அதை எடுத்து நம்ம ஒட்டி தான் வைக்க முடியாது, ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் டைம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டோன் எவ்வளோ சைஸ்க்கு வேணும் அப்படின்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு திலகமாக ஸ்டிச் பண்ணிவாங்க, ஓகேவா? மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் எல்லா திலகமுக்குமே ஸ்டோன் ஃபிட் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ் இதே மெத்தடை தான் நான் வந்து பேக் நெக்குக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா திலகமுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடி டிசைன் மார்க் பண்ணும்போதே வரைஞ்சேன் இல்லையா, அந்த கொடி டிசைனை போட்டாச்சு. இப்போ அந்த கொடி டிசைனை எப்படி போட்டேங்கிறதுக்காக ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த திலகம் ஷேப்பை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ அது ஒன்று மட்டும் பாருங்கள். அதாவது இந்த கொம்பு மாதிரி வருது பாருங்கள். ஒரு திலகமுக்கும் இன்னொரு திலகமுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை வந்து அது உருவாக்குது. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க, அதாவது பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட் ஓகேவா இல்லை சுவிங் த்ரெட் ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. சுவிங் த்ரெட்டுன்னு நீங்கள் வாங்குறத விட காட்டன் த்ரெட்டு ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த காட்டன் த்ரெட்டை நீங்கள் சிங்கிள் ஸ்டான்ஸாக யூஸ் பண்ணாலே போதும், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து என்ன பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் போலே அப்படிங்கிற பிராண்டு காட்டன் த்ரெட்டு அது வந்து நல்லாயிருக்கும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மண் கலர், எல்லோ கலர், எல்லோன்னு சொல்ல முடியாது, கோல்டனும் மண் கலரும் சேர்ந்த மாதிரி வரும். இந்த ப்ரௌன் டேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கலரில் தான் வரும். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த ஃபிட்டாக இருக்கும். வாஷ்லேயோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் கொடுக்காது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் டேஸ்க்கு அது நல்லா நரம்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வாஷ் பண்ணுறாங்களோ இல்லை அதை அப்படியே வைக்கிறாங்களோ அது ஜரி தானே, அது வெளுக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே ஆஃபில் தான் இந்த ஒர்க்கு பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். அங்கங்கே ஸ்டோன் வந்து ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஒட்டுங்க. ஒரு ½ இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே நீங்கள் அளவு எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறோம், அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தான் நல்லா ட்ராயிங் பண்ண தெரிஞ்சாலுமே நம்ம இப்போ ஒரு 10 லீஃபை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எல்லா லீஃப்மே ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து ஆரி ஒர்க்கு, டெய்லரிங் இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் கொஞ்சம் டேக்கு அது வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே அந்த கண் அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது லேடிஸ்க்கு வந்து ஈஸியாகவே எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் எப்படி உங்களுக்கு நீடியில் வந்து
அந்த ஸ்டோனை வந்து எடுக்க முடியுதுன்னு கேட்குறீங்க. நீடில் அடிப்பாட்டில் லைட்டாக க்ளூ வச்சுக்கோங்க. லைட்டான ரொம்ப லைட்டாக தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு அதை வச்சு அந்த ஸ்டோனை தொட்டிங்கனால இது வந்துடும். கையில் எடுத்து வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதுவே ரொம்ப சின்ன ஸ்டோனு அதை வந்து கையில் படுத்து அதை க்ளூவில் வச்சு அந்த க்ளூ ட்ரெஸ்லலாம் இதாகி அதை வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நல்லா ஒட்டிட்டு காய விட்டுருங்க. அது காயறதுக்கான டைம் கொடுங்க. இவ்வளோ ஸ்டோன்ஸை நம்ம ஒட்டுறது பெருசு இல்லை. இதை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டை வந்து ஒரு அவுட்லைனாக கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டோன் விழாது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டோன் ஒரு சைடு இருக்கிற மாதிரியும் டிசைன் ஒரு சைடு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதோடு அது ஒட்டுற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஓகேவா? ஸோ எல்லா சைடும் வந்து ஜரி த்ரெட் வச்சு இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி திலகம் ஷேப்பில் ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா இன்னும் நல்ல ஒரு கிராண்டான ஃபினிஷிங் வரணுங்கிறக்காண்டி அந்த லீஃப் ஃபுல்லாகவே நம்ம தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஃபில்லிங் கொடுக்குறோம். தாம்பூ ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா சும்மா சுற்றி கொடுக்காம இப்படி ஒரு கார்னர்லேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். பார்க்கும்போது எந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபுல்லாகவே சுற்றி லீஃப் கொடுத்தாச்சு. நல்லா பாருங்கள். நிறைய பேருக்கு அந்த அவுட்லைன்லேயே அப்படியே கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அவுட்லைன் மறைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 லேயராக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. தாம்பூ ஸ்டிச்சை இந்த மாதிரி தான் கொடுக்கணும். தாம்பூ ஸ்டிச்சில் ஃபில்லிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து டைம் சேவ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே செயின் ஸ்டிச்சு தான் அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ அதே செயின் ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃபில்லிங்கிறப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம். சும்மா அங்கே இங்கே வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த க்ளூவெல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா அந்த க்ளூ வந்து காஞ்சிச்சுன்னா திரும்பவும் நம்ம அதே இடத்துல க்ளூ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ காயாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த குட்டி குட்டி ஸ்டோனாக எடுத்து ஒட்டினீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் செம கிராண்டாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த ப்ளவுஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம படித்ததே ஒரு ப்ளவுஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான், ஆரி ஒர்க்னாலே ப்ளவுஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு இதில் தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அதில் எந்த ஒரு கஷ்டமும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேக் நெக்குக்கு ஒரு நாள், ஸ்லீவுக்கு ஒரு நாள், ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. எல்லா ஸ்டோன்ஸையும் ஒட்டிட்டு காய விட்டுருங்க. அந்த காயிற வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வரைக்கும் அதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். நம்ம ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அடியில் போயிடும் ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கில் சுற்றி என்ன ஒரு ஃபினிஷிங் அதாவது பார்டர் கொடுத்தோமோ அதை ஸ்லீவ்லையும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறதுனால தான் நான் டிசைனை மட்டும் போடுறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட ஃபினிஷிங் பாருங்கள். இதில் இன்னும் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் மட்டும் வரும். இதை நான் இன்னும் கொஞ்சம் காயவும் கொஞ்சம் மேலே தூக்கி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு கீழே நான் வந்து அந்த பார்டர் கொடுத்துட்டா அந்த ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடும்.
நீங்கள் பார்ட்ரு ஃபஸ்ட்டே கொடுக்கணுமா, நீங்கள் இப்படி கொடுக்கலாமான்னு கேட்டால் இப்படி கொடுக்கலாம். ஆனால் பார்ட்ரு எந்த அளவுலேருந்து எந்த அளவுக்கு வரணுங்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.